ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல 6 டிஜிட் வந்து கொடுத்துருக்கோம். இதில் 9 டிஜிட். இப்போ 6க்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, கீழே இந்த இடத்துல ரவுண்ட் வருது இல்லையா, 8ம் 6 மட்டும் தான் ரவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே போறீங்கன்னா, இதில் எப்படி 6 இருக்குன்றத அப்படியே நோட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இப்போ இந்த இதில் மேலே சைபர் இருக்க மாதிரி, ஏன்னா இது வந்து 9 இல்லையா, அப்போ மேல் பக்கமாக செக் பண்ணணும். நம்பர்ஸ் வந்து கீழ் பக்கமா பார்க்காம மேல இருக்கிறதா பார்த்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கீழ இருக்கும்போது 6 என்ன பண்ணோம், கீழ் பக்கமா பார்த்துட்டு போணும். அதாவது டவுன் சைடுல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே போணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மேல் சைடுல மேல அப்பர் சைடு வந்து பார்த்துக்கிட்டே போணும். அப்பர் சைடுலயும் அதே மாதிரி இந்த 9, 8 இதுக்கு மட்டும் தான் 0 வரும் மேல. ஸோ அந்த மாதிரி வரும்போது அப்பர் சைடு நம்ம நோட் பண்ணிக்கிட்டே போலாம். ஏன்னா அதான் பெட்டரான ஆப்ஷன். இப்ப இருக்க செக் பண்ணணும். ஒரு ஒரு நம்பரா நீங்க பார்த்து பார்த்து செக் பண்ணணும்னா லேட் ஆயிடும். ஸோ அதனால ஒன்ஸ் லைன்ல போகும்போது மேல எங்கெங்கெல்லாம் சைபர் வருதோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நான் எப்படி 6 கண்டுபிடிச்சேனோ, அதே மாரி 9 மேல இருக்க 0 மேல எங்கிட்டு 0 வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அந்த கொஸ்டின் மாரியே நம்ம வந்து 6 கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணோம், ஆப்ஷன் சைட்லருந்து அந்த மவுஸ் வந்து நவுத்தக்கூடாது. நம்ம ஐஸ வச்சு தான் லெஃப்ட் டூ ரைட் வந்து போயிட்டு வரணும். ஸோ அப்பதான் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போட முடியும். சரிங்களா? ஒரு ஒரு தாட்டி மவுஸ நவுத்திட்டு வந்தீங்கன்னா, செக் பண்றதுக்கு லேட் ஆயிடும். இதுல 9 டிஜிட் கண்டுபிடிக்கணும். 9 எதுல இருக்குன்னு. ஸோ மேல எங்க 0 இருக்குன்னு பார்க்கணும். எதுலயுமே 0 இல்லன்னா நம்ம தான் சூஸ் பண்ணணும். அதாவது எதுலயுமே 9 இல்லனாலும் நம்ம தான் சூஸ் பண்ணணும். சாரி. வேற எதுல இருக்கோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். இப்ப சில இருந்தா சில, பில இருந்தா பில. ரெண்டுத்துலயும் இல்ல எதுலயுமே இல்லன்னா இப்ப மேக்ஸிமம் நீங்க வந்து கொஸ்டின் அட்டன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு டைம் ஆக போகுது. ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா தான் ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்கு. ஒண்ணு எதுக்குமே வராததுக்கு தான் இருக்கு. இல்ல 2த்துக்கு மேல இருந்தாலும் தான் இருக்கு. அதனால போட்டீங்கன்னா, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. ராங்கா ஆவறதுக்கு அந்த மாரி வச்சுக்கோங்களேன். மித்த இத நீங்க ஏவா மார்க் பண்ணிட்டு வரதுக்கு, அத மார்க் பண்றதுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆன்சர் கரெக்ட்டா வரதுக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 4 மினிட்ஸ் நெனைக்கிறேன் இது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டைமிங் மிச்சம். ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஃபாஸ்ட்டா எடுத்துருவோம். நம்ம கடைசி இருக்க 10 கொஸ்டின், 20 கொஸ்டின் வரும்போது ஃபாஸ்ட்டா எடுத்தோம்னா, டைம் வேஸ்ட் தான். என்னோட மவுஸ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆன்லைன்ல பார்க்கும்போது மவுஸோட க்ரூசர் வந்து நவுறாமலே இருக்கும். அந்த ஆப்ஷன் லைன்லயே மட்டும் தான் வச்சிருப்பேன். ஐஸ மட்டும் தான் அங்கிட்டு அங்கிட்டு மூவ் பண்ணி மார்க் பண்ணிட்டு இருப்பேன் நானு. அதே மாரி என்ன குடுத்துருக்காங்க, இப்போ வந்து உள்ள போனோனே 9, 6 தான் கேட்பாங்கன்னு அவசியம் இல்ல. சரிங்களா? ஒன்ஸ் வந்து அவங்க குடுத்துருக்க அந்த 3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இங்க ஸ்கிப் பண்ற மாரி நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. 3 மினிட்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன நீங்க சரியா ஃபுல்லா படிங்க. அவங்க என்ன டிஜிட் கேட்டுருக்காங்கன்னு. 6, 9 தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. திடீர்னு மாத்துனாலும் மாத்திருவாங்க. அதனால கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன்னா மாத்தி நம்ம பாட்டுக்கு 9ஓ, 6ஓ மார்க் பண்ணிட்டு போனோம்னா, நம்ம அவுட்டு தான் அது. அதனால கவனமா படிச்சுட்டோம்னா, கரெக்ட்டா நம்ம என்ன கேட்டுருக்காங்களோ, அத மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? எக்ஸாம்க்கு என்னென்ன தேவையோ நடுவுல ஒரு 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 வீடியோலயும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பல்ல.
ஸோ கரெக்ட்டா பார்த்துருந்தீங்கன்னா, நடுவுல சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சது அப்பப்போ தோணும்போது சொல்லியிருப்பேன். மேபி எக்ஸாம் போறதுக்கு முந்தின நாள் வேணுமா நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ மாரி போடுறேன். என்னென்ன பண்ணலாம்? என்னென்ன தவறுகள் நடக்கும்? எத நம்ம பண்ணக்கூடாதுன்னு. முடிச்சிருக்கோம். 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிருக்கோம். எத்தன கொஸ்டின் கரெக்ட்டா போட்டுருக்கோம்னு பார்ப்போம். இப்ப எக்ஸாம்ல 10 செகண்ட்ஸ்ல 30 செகண்ட்ஸ்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போக பாருங்க. அதாவது ரிவிஷன் பண்ற மாரி கரெக்ட்டா போட்டுருக்கோமா இல்லையான்னு பார்க்கறது. இங்க பாருங்க. 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம சாலிடா ராங் பண்ணியிருக்கோம். அதனால ஸ்கோரே ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு பாருங்க. இங்க ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 62 தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 65. இதுலயே வந்து நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம் நம்ப. ஸோ அடுத்த கொஸ்டின்ல கொஞ்சம் தெளிவா போடுவோம். என்னென்ன கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்ட்டிங்லயே வந்து இதுவா இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல ஸ்பீடா போடணுன்றதுக்காண்டி. ஸோ நீங்க டெஸ்ட் போட்டு பாருங்க. இந்த மாரி உங்களுக்கு வந்து எந்த செக்ஷன்ல ஸ்டார்ட்டிங்ல எதுவாகுதா, கடைசில எதுவாகுதான்னு பாருங்க. பார்த்துட்டு அது எக்ஸாம்ல வந்து அந்த செக்ஷன்ல மட்டும் நீங்க டைம் இருக்கும்போது அகைன் வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. அகைன் இன்னொரு டெஸ்ட் நான் போடுறேன். இது வந்து 6 சாரி.